மறக்காம ஓட்டு போட்டு போறேன். முத ஓட்டு போட போறா, மறக்காம போடு. குடிமகன்னா ஓட்டு போடணும், அவன் தான் உண்மையான குடிமகன். ஓட்டு போடுறவன் தான் உண்மையான குடிமகன். ஏய், கோட்டு போடுறவன்லாம் உண்மையான குடிமகன் கிடையாதுடா, ஓட்டு போடுறவன் தான் உண்மையான குடிமகன். இல்ல 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 இல்ல, கோட்டு போடுறவன் தான் உண்மையான குடிமகன். எங்கடா இந்த மாதிரி ஒரு கேரக்டரை காணுமேன்னு பார்த்தேன். ஊருக்கு ஒருத்தவன், ஏரியாவுக்கு ஒருத்தன் வந்துடுறான். ஊர்ல எவனோ பெரும்புள்ளி ஆகுறதுக்கு என் கையில கரும்புள்ளியா வைக்கலான்னு பாக்குறீங்களா? இதானா உங்க எலெக்ஷனு? நீ ஏன் ஓட்டு போடும்போது வைக்கிற புள்ளியை கரும்புள்ளின்னு நினைக்கிற? அது ஒரு மை, அது உன்னுடைய உரிமை, அது நம்மளுடைய கடமை, அதுதான் இந்த நாட்டுக்கு வலிமை. புரியுதா? ராமா ஆண்டா எனக்கு என்ன, ராவணா ஆண்டா எனக்கு என்ன? எனக்கு தேவை 1000 ரூபாய் காசு. ஒரு கட்சிக்காரன் 1000 ரூபாய் கொடுத்தான், 4 நாள் மஜாவா போணுச்சு. அடுத்த வாரம் இன்னொரு கட்சிக்காரன் கொடுப்பான், இன்னும் 4 நாள் மஜாவா போகும். நம்மளுக்கு ஒரே மஜா தான்ப்பா. எங்களை பொறுத்தளவு வருஷம் வருஷம் எலெக்ஷன் வச்சா எங்களுக்கு கொண்டாட்டமா இருக்கும். உங்களை மாதிரி நோட்டுக்காக ஓட்ட விற்கிற வாக்காளர்கள் இருக்கிற வரைக்கும் நாட்டை விற்கிற வேட்பாளர்கள் உருவாகிட்டு தாண்டா இருப்பாங்க. தலைவா இவ்வளோ சோக்கா பேசுகிற தலைவா, பேசாம நீனே எலெக்ஷன்ல நின்றுடு தலைவா, உனக்கு நான் ஓட்டு போடுறேன் தலைவா. பத்தியா, ஏன் நான் 1000 ரூபாய் பணம் கொடுப்பேன்னு பாக்குறியா? யாரா ஒருத்தங்க கருத்து சொல்லிடக்கூடாது, உடனே அவனை தலைவன் சொல்லிடுவீங்களே. உன்ன மாதிரி வாக்காளர்கள்லாம் இருக்கிற வரைக்கும் கடைசி வரைக்கும் நம்ம நாட்டில் எல்லாரும்